இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கிருபையை யோசித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ எழுந்துக்கிறோம், போகிறோம், வரோம், விழிக்கிறோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம், வேலைகளை செய்கிறோம், அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னாக தேவனுடைய கிருபை இருக்கிறத நம்ம நிறைய நேரத்தில் உணர்றதில்லை. நம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவ கிருபையினாலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய கிருபை ஒரு வேலையும் குறைவில்லாமல் நம்மை போஷித்திருக்கிறது. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்தில் நேற்று தினத்தில் நாம் தியானித்த வசனத்தை இன்றைக்கும் கொஞ்சம் தியானிக்கலாம். ஆவியானவர் சகல சத்தியங்களுடன் நடத்துகிறவர் இந்த திறவுகோள் வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்று தினத்திலே கிறிஸ்து பலப்படுத்துகிறார் என்றும் அவருடைய பலனை ஏதோ பலப்படுத்துகிறார் என்று பிறருக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கூறுகிற வசனமாய் மாத்திரம் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல், நாம் தனிப்பட்ட ரீதியில் இந்த பலனை என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அப்படி நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ ஆவியினால் வருகின்ற பலனை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அந்த பலனை, தெய்வீக பலனை நாம் மறுதலித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமான வாழ்க்கையை நம்மால் வாழவே முடியாது. அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்வின் நடைமுறையிலே நாம் பயிற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய உயரங்களும் சாதாரணமானவர்களாய் உங்களுக்கு தென்படும். எவ்வளவு பெரிய சாதனைகளும் மிக சுலபமாய் உங்களுக்கு தென்படும். ஆமென். அப்போ தனிப்பட்ட ரீதியில கிறிஸ்து பலப்படுத்துகிறார், யாரையும் பலவீனப்படுத்துறது இல்லை. இரண்டாவது, தனிப்பட்ட ரீதியில இந்த தெய்வீக பலத்தை நாம் அனுபவித்திருக்க வேண்டும் என்றும், மூன்றாவதாக எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லும்போது அதற்கு ஒரு சன்மார்க்க வரையறையை தேவன் தருகிறார். எல்லாவற்றையும் சொல்லும்போது எல்லாவற்றையும் நான் நேற்று தினத்தில் சொன்னது போல தவறானவைகளை செய்கிறதற்கு அதற்கல்ல அந்த பலன். இந்த பலன் யோக்கியமானவைகளை செய்ய, தேவனுடைய சித்தத்திற்குட்பட்டு இயங்க அளிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த தெய்வீக பலனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இதை நான் பெற்றுக்கொள்ளலாம்? ஒன்றை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு என்ன மனநிலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல. உங்களுடைய அப்டிக்கல்ஸ், நீங்கள் எதிர்கொள்கிற தடைகள், பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அருளுகிற பலத்தினால் நீங்கள் அதை சுலபமாய் கடக்கலாம். உங்கள் வாழ்வின் கடினமான தலங்களும் சுலபமான தலங்களாய் மாறணுமா? தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பலத்தின் அடிப்படையில் இயங்குகிறதை மறுதலித்து தேவனுடைய ஆற்றலின் அடிப்படையில் இயங்குகிறதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆற்றலின் அடிப்படையில் நீங்கள் இயங்கும் போது பிரச்சனை என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம், தடைகளை உடைக்கலாம். அதாவது தேவ செயலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிலிப்பியர் 4:13 வசனம் உலக அளவில் ஃபேமஸான வசனம். கிறிஸ்தவர்களுடைய இல்லங்களில் இந்த வசனத்தை எழுதி மாட்டியிருப்பாங்க. புத்தகங்களில், வேதத்தில் இந்த வசனத்தை பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வசனம். அற்புதமான வசனம். கிறிஸ்தவ உலகத்தில் மிக செல்வாக்கான வசனம். இந்த வசனத்தை நாம் வசனமாக மாத்திரம் பார்ப்போம் என்று சொன்னால் அழகாக இருக்கிறது. பிறரை உற்சாகப்படுத்த நேர்த்தியான வசனம். அப்படி பிரசங்கத்தில் அவ்வப்போது பயன்படுத்துகிறதற்கு மிக அற்புதமான வசனம் என்று மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால் இதை கேட்கிறவர்கள் ஒருவேளை பலன் அடையலாம். நீங்கள் அந்த தெய்வீக தலத்தின் அடிப்படையில் இயங்க முடியாது. ஒரு மனித வாழ்வு எப்பொழுது அசாதாரண நிலையை நோக்கி நகர்கிறது என்று சொன்னால் தெய்வீக தலத்தின் அடிப்படையில் இயங்கும் போதுதான். அப்ப நாம் தெய்வீக தலத்தின் அடிப்படையில் இயங்குகிறவர்களாக இருக்கிறோமா? தேவ ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு
நாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் இயங்குகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஆமென். தேவ பலன் என்று சொல்லும்போது நாம் எதை சொல்லலாம்? எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தனிப்பட்ட ரீதியில் அந்த பலனை நம்ம அனுபவிச்சிருக்கணும். கிறிஸ்து பலனை தருகிறார். அப்போ பலன்னா என்ன? இந்த இங்கே சொல்லப்படுகிற பலன் என்ன விதமான பலன்? சற்று நம்ம யோசிக்கணும். என்ன விதமான பலன்? பலன்னு சொல்றீங்க, சரி. ஆவிக்குரிய பலன்னு சொல்றீங்க, சரி. கிறிஸ்து பலப்படுத்துகிறார்னு சொல்றீங்க, என்ன பலன்? இந்த உலகத்துல ஊட்டச்சத்துகள் நிறைந்த சாப்பாட்டை சாப்பிட்டா உடல் வலிமை பெறும், உடல் பலப்படும். அப்படிதானையா? தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டா என்னவாயிருவோம்? உடல் வலுவிழந்து நோஞ்சான போல ஆயிடுவோம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, குண்டா இருக்கிறோம் ஒல்லியா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறோமா அதுதான் முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீர ரீதியாக பலனாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு உகந்த ஆகாரங்களை எடுத்துக்கிறோம், அதற்கு உகந்த தானியங்களை எடுத்துக்கிறோம், அது நமக்கு பலனை தருகிறது. சரி, அப்போ கிறிஸ்து பலப்படுத்துகிறாரமே, கிறிஸ்து அளிக்கிற பலன் என்றால் என்ன? அது ஒரு சரீர பிரகாரமான பலனாய் மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே அவன் எதிர்கொள்கின்ற சரீரப்பிரகாரமான பிரச்சனைகள், ஆவிக்குரிய பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்காக தேவன் அருளுகின்ற ஒரு உள்ளார்ந்த ஆற்றலுக்கு பேர் தான் கிறிஸ்து கொடுக்கிற பலன். ஒரு உள்ளார்ந்த ஆற்றல், எதையும் மேற்கொள்கிற ஆற்றல், எதையும் எந்த தடைகளையும் மீறுகிற ஆற்றல். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துறன்னு சொல்லி ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டாலாம் கொடுக்க போறது இல்லை, இல்லை உங்களுக்கு அவ்வல் பொரிக்கலெல்லாம் கொடுக்க போறது இல்லை. அப்ப எப்படி பலப்படுத்த போறாரு? எப்படி பலப்படுத்த போறாரு என்ன கேட்டீங்கன்னா, அந்த தெய்வீக பலனை நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே அவர் கொடுக்கிறார். ஆமென். இந்த தெய்வீக பலன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால உணர முடியும். எப்படி உணர முடியும் தெரியுங்களா? வாழ முடியும், வாசல் திறக்கும், வழி கிடைக்கும், சாதிப்பேன், ஜெயிப்பேன், நான் மேற்கொள்ளுவேன், மேலே வருவேன், இப்படிலாம் யோசிக்க முடியுதா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? உள்ள உங்களால நினைக்க முடியுதா? அப்படின்னா உங்க உள்ள நீங்க தேவ பலனை பெற்றுக்கொண்டீங்க. தேவ பலன் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு வச்சுங்களேன், எப்படி தெரியுமா இருப்பீங்க? என்ன பண்ண போறோம் தெரியல, என்னதான் செய்ய போறோன்னு புரியல, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, ஐயோ எம்மாடியோ அப்படின்னு பதற்றம், ஒரு விதமான பதற்றம். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், விசுவாசியாதவன் தான் பதறுவான். உள்ளத்துக்குள்ளே நாம் அந்த ஆவிக்குரிய பலனை, தேவன் அருளுகிற பலனை நாம் பெற்றுக்கொண்டோம். அவருக்கு நிற்க அந்த பலன் உதவி செய்யும். நம்முடைய வாழ்வின் எல்லா தளங்களிலும் அந்த உள்ளார்ந்த தேவன் அளிக்கிற ஆற்றல் செயல்பட ஆரம்பிக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாம் அதை 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 நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் எல்லா பாகத்தையும் அது பாதிக்கும். தேவன் கொடுக்கிற அந்த பலன் உங்கள் சரீரத்துக்கு பலனை கொடுக்கும், மனதுக்கு பலனை கொடுக்கும், உங்களை பலவானாய் மாற்றும், இந்த உலகத்திலே உங்களை பலமாய் வாழ வைக்கும். ஆமென். கவனியுங்கள், எல்லாரும் என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்களேன். 11ஆம் அதிகாரம் 23 30 வசனங்களை பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். யாருன்னா இப்படி சொல்லுவாங்களா? பவுல் சொல்றாரு, நான் நிறைய உத வாங்கியிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் நிறைய கர்த்தருக்காக பணி செஞ்சிருக்கிறது மட்டும் கிடையாது, கர்த்தருக்காக நான் நிறைய உத வாங்கியிருக்கிறேன். உங்களை யாராவது கர்த்தருக்காக ஒரு அடியாவது அடிச்சிருக்கிறாங்களா? இல்லை, என்னையாவது அடிச்சிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சர்ச்சு கூப்பிட்டேன் வாடான்னு, அவன் வரமாட்டான் போடான்னுட்டான், அதே எனக்கு மனசு அப்படியே உடஞ்சி போச்சு அப்படின்றோம். யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்காக நான் அடிப்பட்டேன்னு சொல்றான். எப்படி அடிப்பட்டாரா? நான் அதிகமா அடிப்பட்டேன். சரி, அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், ஜெயில இருந்த, ரொம்ப மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 1 குறைய 40 அடினா எத்தனை அடி? 1 குறைய 40 அடினா 39 அடி. எத்தனை முறை வாங்கியிருக்கிறாரு?
5 முறை யூதர்கள் என்ன பண்ணாங்களாம், அவர் எடுத்துன்னு போய் முதுகு இப்படி வச்சுட்டு சாட்டை எடுத்து ஓங்கி ஓங்கி, ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, ஓங்கி 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 என்ன செய்யறாங்க, முதுகுலையே சுகமா ஊழியம் செஞ்ச அப்போஸ்தலர்களும் இருக்கிறாங்க. ஓங்கி ஓங்கி முதுகுல எத்தனை முறை? 5 முறை அடிக்கிறாங்க. சரி, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன். மிலாறுகளால் அடிபட்டேன் அப்படின்னா, மிலாறு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குதிரை சவுக்குல கட்டியிருப்பாங்க பாருங்க, முனையில தோல்ல மிலாறு பார்த்துருக்கீங்களா? குதிரை சாட்டையில குதிரை வண்டியாவது பார்த்துருக்கிறீங்களா? அதில் குதிரை ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மிலாறு சாட்டை வச்சிருப்பாங்க, அது முனையில கட்டியிருப்பாங்க. அதில் அடிச்சா சுரில்னு ஒலிக்கும். சொல்றாரு, நான் மிலாற்றினால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், என்னை கல் எடுத்து அடிச்சாங்க, 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்னு சொல்றாரு. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். தலையே சுத்துது இந்த பட்டியலை படிக்க. நம்ம வாழ்க்கையில எப்போது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? சின்ன தலைவலி வந்துட்டாவ நொந்துக்கிறோம். என்னென்னமோ சொல்றாரு. முதல் 23ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அடிக்கப்பட்டேன், காவல்ல இருந்தேன், மரண அவதியில் இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படிலாம் அடிக்கப்பட்டேன், 1 Corinthians 40 அடி 5 முறை அடிப்பட்டேன், 3 தரம் மிலாரினால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஒரு ராப்பகல் கடல்லையே இருந்தேன், என் பிரயாணத்துல எத்தனையோ பாடுகளை நான் அனுபவிச்சேன், எத்தனையோ மோசங்களை நான் சந்திச்சேன். 27ஆம் வசனத்துல, பிரயாசத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும். யோசித்து பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இதுக்கு மேல பாடுபட முடியுமா என்று நம்மளால யோசிக்கவே முடியல. இவர் விவரிச்சு சொல்லும் போதே நமக்கு தலையே சுத்துது. எத்தனை விதமான மென்டல் ஆக்னி, மன ரீதியான எவ்வளோ ஒரு வலி வேதனை, சரீர ரீதியாக எவ்வளோ வலி வேதனை. இவன் ஒரு சொகுசான இடத்துல இருந்தவன், ஒரு அதிகாரி, இவனை பார்த்தா ஊரே நடுங்கும். அப்படி ஒரு அதிகாரியா, ஒரு பரிசேயனா, ஒரு மத தலைவனா இருந்த மிகப்பெரிய ஒரு தலைவன், மிகப்பெரிய ஒரு தத்துவ படிப்பாளி, ஒரு நாயை விட கேவலமான ஒரு அடி உத, கேவலம், மோசம், நாசம் சொல்லவே முடியல. பசியில் இருந்தேன், வருத்தத்தில் இருந்தேன், குளிர்ல இருந்தேன், நிர்வாணத்துல கூட இருந்தேன், இப்படிலாம் நான் இருந்தேன். 28ஆம் வசனத்தை படிங்களேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இந்த பிரச்சனை எல்லாம் பத்தாம சபையை குறிச்ச அந்த வேதனை, சபைகளை குறித்த அந்த வேதனை, அந்த வேதனை ஒரு பாஸ்டருக்கு தான் தெரியும். ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவர்கள் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றல, பின்மாற்றத்தில் போறாங்க அப்படின்னா, அப்போ அந்த வேதனை அது என்னால் தாங்கவே முடியல. ஒருவன் இடறினால் என் இருதயம் எரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்கிறாரு. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இவருடைய பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனா இவருடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா? அடுத்த வசனத்துல அதை குறித்து மேன்மை பாராட்டுறார். என் பலவீனத்துக்கு அடுத்த வேளை நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் பலவீனத்துக்கு அடுத்த வேளை மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னா, அங்கதான் அவருடைய பலனை நான் உணர்றேன். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவர் விவரிச்ச பாடுகளை, சோதனைகளை, வேதனைகளை பாருங்க. உங்க குடும்பம் என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கா? நீங்க என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கிறீங்களா? ஆனா அவர் இருந்திருக்கிறாரு. பசினா என்னன்னு தெரியும், நிர்வாணம்னா என்னன்னு தெரியும், தாகனா என்னன்னு தெரியும், மோசம்னா என்னன்னு தெரியும், அடி உதனா என்னன்னு தெரியும், ஜெயில்னா என்னன்னு தெரியும், மரண அவஸ்தைனா என்னன்னு தெரியும். இத்தனையும் அவருக்காகவோ அவர் குடும்பத்துக்காகவோ படல, சுவிசேஷத்துக்காக இத்தனையும் ஏற்றான். வாழ்க்கையில எல்லா பாகங்களிலும் மிகப்பெரிய நெருக்கம்,
ஆனால் அந்த நெருக்கங்களையும் மீறி தேவன் தன் கையில் கொடுத்த பரம தரிசனத்தை அவர் நிறைவேற்றி என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன் என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால் இது ஒரு மனித பலத்தினால் சாதிக்கக்கூடியது அல்ல, தேவன் அருளுகிற பலத்தினால் தான் சாத்தியம். ஆமென். நீங்க அடுத்த அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா ஃபேமஸான அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிப்பீங்க. அப்படின்னா படிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு 8ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும்போது பலமுள்ளவனா இருக்கிறேன். எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், ஊழிய பாதையில சொல்ல முடியாத போராட்டம். இந்த சொல்ல முடியாத போராட்டங்களில் இக்கட்டுகளில் நான் பலவீனனா இருக்கிறேன். ஆனா இந்த பலவீனத்தின் மத்தியிலும் நான் பலவானா இருக்கிறேன். என்னதான் நீங்க பேசுறீங்க, தத்துவம் படிச்சு கமாலியலுக்கு கீழே எதனா குழஞ்சி போச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு. பலவீனத்தில் எப்படி பலவானா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் கர்த்தர் வராரு. நான் பலவீனனா இருக்கும் போதே பலவானா இருக்கிறேன்னா எப்படின்னா, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லும்போது அவருடைய பலன் கொஞ்சமா அல்ல, பூரணமா எனக்கு விளங்குகிறது. அப்ப நான் என் பலவீனத்தில் அவர் பலனை சார்ந்து கொள்ளும் போது எங்கே நான் பலவீனனாய் இருக்கிறேனோ அங்கேயே நான் பலவானாய் இருக்கிறேன். தேவ பலன் பூரணமாய் என்னை பலப்படுத்துகிறது. தேவ பலன் பூரணமாய் உங்களை பலப்படுத்தும். நீங்க ஒருவேளை உங்களை பலவீனமாய் உணரலாம். தேவன் அருளுகின்ற அந்த உள்ளான ஆற்றலினாலே என்னால் சுமக்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை, விட முடியவில்லை என்றெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே பலவீனமா இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு தருவார் என்று சொன்னால் அங்கேயே நீங்க பலவானாய் மாறலாம். அங்கேயே கர்த்தர் உங்களை பலவானா மாற்றுவார். அப்ப நீங்க அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு அந்த உள்ளார்ந்த அவர் அருளுகிற அந்த உள்ளார்ந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள். எல்லாமே வாழ முயற்சி செய்யறோம், அப்படிதான். ஆனா எப்படி நான் அந்த பலனை பெற்றுக்கொள்கிறது? ஒரு 4 வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நேரம் போதலை அப்படின்றதுனால ஒரு வழியை சொல்லிட்டு நாளைக்கு 3 வழியை சொல்றேன், எப்படி நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ரோமர் 1ஆவது அதிகாரத்துக்கினராய் திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தை படியுங்கள். எப்படி நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவது படி 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கவனியுங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அதை வெட்கப்படாம எந்த நேரத்திலும் எல்லாருக்கும் என்னால நான் சொல்லக்கூடிய தைரியம் எனக்குள்ள இருக்கிறது. நான் அதை குறித்து ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற நற்செய்தி வார்த்தைகளின் தொகுப்பு. அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறதற்கு எது பலனாய் இருக்கிறது என்று சொன்னால் அவனிடத்தில் சொல்லுகின்ற கிறிஸ்துவின் சுவிசேஷம், மறு வார்த்தையில் அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான நல்வார்த்தைகள், அது அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அப்ப முதலாவது படியா நான் சொல்லுகிறேன், வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகள் ஒரு மனிதனை பலவீனனாயும் மாற்றும். நீங்க வேணா யோசித்து பாருங்களேன், அதிர்ச்சிகரமான தகவல்களை நீங்க கேட்கும்போது உள்ளம் அதிர்ந்து போது, ஒரு நேரம் வேர்த்து போது, என்ன பேசுறதுன்னு புரியல, என்ன சிந்திக்கிறதுன்னு புரியல. ஒரு நேரம் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சோர்வு வந்துடுது, மனசோர்வு வந்துடுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப வீக்கா எதையுமே செய்ய முடியாதவங்கள நம்ம உணர்றோம் ஒரு சில நேரங்கள்ல. அதான் வேதம் சொல்லுது, துர்ச்செய்தி கேட்கறதுனால அவன் என்ன பண்ண மாட்டான்,
பயப்பட மாட்டான். அவன் துர்ச்செய்தி கேட்டால் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் வேற இடத்துல செட் ஆயிடுச்சு. சூழ்நிலையோடு இல்லை, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதோடு இல்லை, சவால்களோடு இல்லை, மற்ற காரியங்களோடு இல்லை, தேவனோடு அவன் இருதயம் செட் ஆயிடுச்சு. தேவனோடும் அவன் வார்த்தையோடும் அவன் இருதயம் செட் ஆயிட்டதுனால அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். எல்லா நேரத்திலையும் ஸ்திரமா உறுதியா இருப்பான். ஆமென். எல்லா நேரங்களிலும் சோர்ந்து போகாமல் ஸ்திரமாய் உறுதியாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்களில் ஊழியம் செய்ய விட்டு கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை தான் நிச்சயமாய் சொல்கிறேன் மிக சிறந்த தேவனுடைய பலத்தை சுமந்து வருகிற மாத்திரைகள். பல சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் அடிக்கோடிட்டு காண்பிக்கலாம். தேவ வார்த்தையினாலே என்ன விதமாய் தேவ மனிதர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி, அதில் மிகவும் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். எலியா தீர்க்கனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்றுபட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். கவனியுங்கள், இங்க என்ன நடக்குதுன்னு நான் எளிமையா சொல்ல விரும்புறேன். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா இதை நிரூபிக்கிறது வைராக்கிய முயற்சியில எலியா களமிறங்குகிறார். கர்மேல் பர்வதத்தின் மேல அங்கே தேவன்தான் கர்த்தரே தெய்வம் என்கிறது எலியா நிரூபிக்கிறார். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்துருச்சு. பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அந்த கர்மேல் பர்வதத்தில் வெட்டி போட்டாரு. இந்த செய்தி யேசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. யேசபேல் யார் என்று கேட்டால் ஆகாபின் மனைவி, அந்த நாட்டின் ராணி. இவள் தான் அந்த பாகால் வணக்கத்துக்கு இந்த தேசத்தில் வித்திட்டவள். இவளுடைய இவளோட மோவாபிய பெண், இவளுடைய தகப்பன் ஒரு பாகால் கோவிலுடைய பூஜாரியும் ஒரு நாட்டு ராஜாவும். அப்ப இவ ரொம்ப பற்றுறுதியா என் சாமி என் பூஜாரின்னு சொல்லியிருந்தா பாருங்க. எங்க சாமியுடைய பலிபிடத்தை தகர்த்து எங்க சாமியுடைய பூஜாரிலாம் வெட்டிட்டானா எலியா, அவன் என்ன செஞ்சானோ அதை அவனுக்கு செய்வேன், அவன் உயிரை நான் வாங்கணும் ஒரு பெண் சொல்றான். கவனிங்க, இதை கேட்கிற எலியா என்ன செஞ்சிருக்கணும்? நான் ஜெபிச்சேன், எனக்காக கர்த்தர் வானத்திலிருந்து நெருப்பியே அனுப்பினாரு, இத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்த அவர் எனக்கு பலன் தந்தார். நீ ஒரு சாதாரண பெண், உன்னுடைய சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தரனை காப்பாற்றுவார், நீ ஒரு ராணியா கூட இரு, நீ எவ்வளோ கொடூரமானவளா கூட இரு, ஆனா கர்த்தர் உன் கையில் என்னை காப்பாற்றுவார்ன்றத விசுவாசத்தோடு நின்று இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? அவளுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே ரொம்ப சோர்ந்துட்டார். 3ஆம் வசனத்தை படிக்கலாம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் தனிமையானவனாய் செல்கிறான். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், ஏன் என்னாச்சு? போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் செத்துடுறேன், என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு எலியா சொல்றாரு. அப்படின்னா என்னாச்சு? கர்மேல் பர்வதத்தில் நின்று பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவாலிட்டவர், வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வரும்படிக்கு விண்ணப்பம் செய்து வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்தவர், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நிரூபித்தவர், ஏன் இந்த பெண்மணிக்கு பயந்து ஓடி ஒளிகிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையே போதும் நான் முடிச்சுக்க விரும்புறேன், என்னை எடுத்துங்கன்னு ஏன் ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மேல் பர்வதத்தில் நின்ற போது அவர் ஆத்மாவில் தேவன் அளிக்கின்ற பலன் இருந்தது. அந்த பலத்தில் அவர் பலன் கொண்டார். ஆனால் சூரை செடியின் அனுபவத்தில் எலியா பலவீனமாகிவிட்டார். தன் ஆத்மாவில் இருந்த அந்த பலனை தொலைத்து விட்டார். நிச்சயம் நான் செத்துருவேன் யேசபேல் கையில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இந்த ஆவிக்குரிய பலன் அவர் இழந்த உடனே வார்த்தைகள்லாம் வேற மாதிரி பேசுறாரு. சோர்ந்து போன மனதை உடையவராய், என்னால் இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலவீனம் ஆயிட்டேன் என்கிறத போற உணர்ந்து என்னை எடுத்துங்க ஆண்டவர்னு ஜெபிக்கிறாரு. மனசோர்வினால் நிறைந்த ஒரு மனிதன். இன்றைக்கு இதை கேட்கிற நீங்கள் யாராவது இப்படி இருக்கிறீர்களா?
தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நிலைமை, நான் இனிமேல் வாழவே விரும்பவில்லை, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் வாழ்வின் கரடு மேறான சம்பவங்கள் அனுபவங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் இன்றைக்கு பலவீனமாகி விட்டீர்களா? கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் தனிமையானவனாய் சூறை செடியின் கீழே போய் படுத்த எலியாவை கர்த்தர் சந்தித்தார். எப்படி சந்தித்தார்? படிக்கலாம். 5ஆம் வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இந்த தூதன் எங்க இருந்து வந்தான்? போஜனம் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தரே அவனுக்கு அனுப்புறாரு. ஆமென். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் மறுபடியும் படுத்துக்கணும். சரி, இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி வெகு தூரம் என்றான். 8ஆம் வசனம். எழுந்திருந்து புசித்து குடித்து 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கவனிங்க, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீரியாவின் மேல போயிட்டு ஆசைகளை ராஜாவை அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஜேர்னி தொடருது. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளணும் சோர்ந்து போய் படுத்துக்கொண்ட அந்த எலியா அந்த தேவ தூதன் கொடுத்த ஆகாரத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவன் சொன்ன இடத்துக்கு போனார். நீங்க இங்க வாசிப்பீங்கன்னா, எலியா சோர்ந்து போனதுனால உட்கார்ல, லக்கு வந்ததுனால தான் உட்கார்ந்தார். தேவன் குறிச்ச இடம் வந்ததுனால தான் உட்கார்ந்தார ஒழிய ஐயோ டயர்டா இருக்குதுன்னு சோர்ந்து போல. அப்போ தன் லட்சியத்தை அடையும் வரைக்கும் எலியா தொடர்ந்து பயணம் செய்தார். 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறார். இந்த பலன் எப்படி வந்தது? பலனற்றவனாய் போதும் என்று சொன்னவர் இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேபுக்கு செல்றாரு. எப்படி நடந்துச்சு? அன்றைக்கு அந்த தூதன் கொடுத்த ஆகாரம் அவனுக்கு பலனை தந்தது என்று இங்கே நாங்கள் படிக்கிறோம். உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு ஆண்டவர் அருளுகிற மிக சிறந்த ஆவிக்குரிய ஆகாரம் என்னன்னு கேட்பீங்கன்னா, அவருடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரீரப்பிரகாரமான போஷாக்குக்கு சரீரப்பிரகாரமான ஆகாரம், ஆத்மீக போஷாக்குக்கு ஆத்மீக ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கு எலியா புசித்த அந்த ஆகாரம் அவன் சரீரத்தை பலப்படுத்தி அவனை இரவும் பகலும் லக்கு வரைக்கும் நடக்க வைத்தது. சென்றடைந்த பிறகுதான் அவன் தன் பிரயாணத்தை விட்டு ஓய்ந்தான். அது வரைக்கும் நடந்தான், ஓயாமல் நடந்தான். அன்பானவர்களே, அந்த ஆகாரம், அந்த தூதன் கொடுத்த ஆகாரம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பனையாயிருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இதன்படி செய்வீர்கள் என்று சொன்னால், இதன் வெளிச்சத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னால், இதனால் நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னால், வனாந்தரமோ மலை தேசமோ கரடு முரடான பள்ளத்தாக்குகளோ மேடு பள்ளங்களோ எதுவாயினும் சரி, இந்த வசனம் அளிக்கிற பலத்தினாலே நீங்கள் லட்சியத்தின் உச்சியை அடையும் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். இந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். வேத வசனம் உங்களை பலப்படுத்தும். அப்போ தேவன் பலவீனம் அடைந்த ஒரு மனிதனை இன்றைக்கு எப்படி பலப்படுத்துகிறார் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார். அவர் வார்த்தையை அனுப்புகிறார். இன்னைக்கு நீங்க எந்த விதத்துல பலவீனமா இருக்கிறீங்க? வேதத்தை படிங்க. உங்களுக்கு வேண்டிய வாக்குதத்த வசனங்களை எடுங்க. வேத சம்பவங்களை கவனிங்க. தேவன் உங்களோடு என்ன பேசுறாருன்றதை பாருங்க. அவர் பேசிட்டா பலன் வந்துடும். அவர் சத்தம் கேட்டுட்டா சோர்வு நீங்கிடும். அநேக நேரங்களில் நாம் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதில்லை. அதனால தான் நாம் சோர்விலேயே தங்கிடுறோம். பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், தேவனிடத்தில் மனோவாஞ்சியா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை நாம் கேட்காததுனால நம்ம என்ன செய்யறோம்னா, மனரீதியா சோர்ந்து போய் குழப்பம் அடைந்து ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிரும். சத்தத்தை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. துணிச்சல் வரும், வீரம் வரும், பராக்கிரமசாலியா மாறுவீங்க. அந்த வசனம் அளிக்கிற பலத்தினாலே நீங்கள் லட்சியத்தின் உச்சியை தொடலாம். ஆமென். தேவன் பலவீனர்களை பலவானாய் மாற்றுகிறவர். ஆமென்.
அப்போ உணர்ந்த வண்ணமாய் நாம் அனைவரும் நின்று ஜெபிக்கலாம். வசனத்தினால் பலப்படுத்துகிற தேவன், நீங்கள் ஒருவரும் பலவீனராய் இருக்க விரும்பவில்லை. எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் இன்றைக்கு நான் பலவீனன் என்று சொல்லுகிறீர்கள், பிசாசானவன் எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் பலவீனன் என்று சொல்லுகிறான். உங்களுடைய வீக்னஸ் இதுதான், எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு உங்க மனசு சொல்லுதா? என் மனசு சொல்லுதா? ஆண்டவரிடத்தில் வந்து நில்லுங்கள். என் பலவீனங்களிலும் நான் பலவானா இருக்கிறேன் என்று அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். காரணம், தேவனுடைய கிருபை அளிக்கின்ற உள்ளான பலன். ரிசீவ் இட். அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அவருடைய வார்த்தையினால் பலன் கொடுக்கிறாரா? அவருடைய வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவான பலனை கொடுக்கிறதா? எஸ் ஆண்டவரே, இன்றைக்கு மன ரீதியாய், சரீர ரீதியாய், வாழ்வில் ரீதியாய் உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் பலவீனன் என்று கதறுகிறார்களோ, நீ பலவீனன் என்று பிசாசு இவர்களை பார்த்து நகைக்கிறானோ, மனிதர்கள் நீங்கள் பலவீனன் என்று எங்கெல்லாம் எதை குறித்தெல்லாம் இவர்களை வேடிக்கை பொருளாய் மாற்றுகிறார்களோ, அந்த விதங்களிலெல்லாம் கர்த்தர் இவர்களை பலவானாய் மாற்றுவீராக. உயர்ந்த ஸ்தானங்களில் இவர்களை கொண்டு வந்து நிறுத்துவீராக. கர்த்தாவே, பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவரே, எலியாவை இரவும் பகலும் 40 நாள் நடக்க செய்தவரே, எலியாவின் சோர்வை மாற்றி பலப்படுத்தினவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருடைய சோர்வையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.